Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கை பயன்படுத்தி டிஃபரண்டான ஸ்நாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இத தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத கத்தியை பயன்படுத்தியோ இல்லாட்டி ஸ்லைசரை பயன்படுத்தியோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு திக்காக கிடைக்கும். இல்லாட்டி உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு போடுற மாதிரி ரொம்ப மெலிசாக வரும். அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்தா மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கை தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் டவல் மேலே இந்த உருளைக்கிழங்கை விரித்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபேன் போட்டு ஒரு 10 நிமிஷம் காய வைக்கிறது இருந்தாலும் காய வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு காட்டன் டவல் எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒற்றி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. கைகளில் எடுத்து பார்த்தா கைகளில் ஒட்டக்கூடாது. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு போட வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அடுத்து இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அடுத்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாமே நல்லா ஒட்டி வரும் உருளைக்கிழங்குல. அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் அந்தளவுக்கு ரெட்டாக இருக்காது. ஆனால் உருளைக்கிழங்குல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் முக்கியமான டிப் என்னென்னா நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு தான் இந்த மாவை உருளைக்கிழங்கோடு ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வருது. இந்த நுரை எல்லாமே அடங்கினாதான் நல்லா மொறுமொறுப்பு தன்மை வரும். இது பொரியறதுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் காயறதுக்குள்ளே உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நுரை நல்லா அடங்கியிருக்குது. இன்னுமே நல்லா முறுமுறுப்பாக வரணும். அதனால் நான் நல்லா கலந்து விட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் வரக்கூடிய நுரை நல்லாவே அடங்கிடுச்சு. அதனால் இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்க எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நார்மலாக சீவி உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெயில் பொரித்து சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லாட்டி வெந்திருக்கும் ஆனால் நமக்கு மொறுமொறுப்பு தன்மை வராது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.